வரக்கூடிய தேர்தலில் நாடு முழுவதும் நடைபெறக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 4% வாக்கு என்பது ஆம் ஆத்மி கட்சி கிடைக்கும் அப்படின்னு ஒரு சர்வே சொல்லப்பட்டிருக்கு. இதன் மேல் நம்ம விவாதிக்கலாம். ஒரு புறத்தில் அந்த கட்சியினுடைய சமீப நடவடிக்கைகள் மீது முதிர்ச்சியின்மை, இந்த கட்சி நான் நீடிக்காது போன்ற பல்வேறு விமர்சனங்கள் கடுமையாக முன்வைக்கப்படுது. ஒரு புறத்தில் அவர்கள் ஒரு முடிவு செய்யக்கூடிய சக்தியாக மாறுவார்கள், அவருடைய வாக்கு சதவீதம் அதிகரிக்கிறது அப்படின்னு தகவலும் வந்துட்டு இருக்கு. உங்களுடைய பார்வையில் எது சரியா இருக்கு? இல்லை, இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, முதல்ல ஆம் ஆத்மி டெல்லியில் 28 சீட் வாங்கும்போது அவர்கள் மீது இருந்த ஒரு பிம்பம் வேறு. மக்கள் எதிர்பார்த்து அவர்களுக்கு போட்ட அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பு என்பது வேறு. இப்போ அதே மக்கள்கிட்ட நீங்கள் எலெக்ஷன் வச்சிங்க அப்படின்னா என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, இவர்களுடைய இந்த ஒரு 20 நாள் நடவடிக்கையை நம்ம பார்த்தா தெரியும். கவர்னன்ஸ் என்ற அளவில் நிர்வாகத்தை சீர்திருத்தத்துக்கு தான், நிர்வாக சீர்திருத்தமின்றி ஊழலை ஒழிக்க முடியாது. ஒரு குட் கவர்னன்ஸ் தான் ஊழலை ஒழிப்பதற்கான முதல் படி. அதை தவிர வேறு ஒன்றும் நம்ம செய்ய முடியாது. அப்போ இவங்க ஆட்சிக்கு வரும்போது என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இதுவரை கவர்னன்ஸ் ரீதியாக நிர்வாக ரீதியாக எதுவுமே செய்யலை அப்படிங்கிறது தான். எப்போவுமே ஒரு வெளியிலிருந்து ஒரு போராளியாக போராடி கொண்டிருப்பவர் ஆட்சியை கையில் கொடுத்த பின்பும் ஒரு போராளி போலவே பிஹேவ் பண்ணுறதுங்கிறது என்ன மாதிரியான ஒரு மெச்சூரிட்டி? அப்போ மெச்சூரிட்டி இல்லை நம்ம சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே ஐஐடியில் படித்தவங்க. ஒரு ஐஐடி இவர் ப்ராடக்ட் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாரா அப்படிங்கிறதுல தான் நமக்கான விடை இருக்கிறது. எதற்காக இந்த மாதிரியான ஒரு ட்ராமா? எப்போவுமே ஒரு நாடகம் நடத்துக்கணும். 24/7 அவர் ஊடகங்களின் முன்னால் தான் கவர்னன்ஸை பற்றி பேசுகிறார். அதை விட யார் மீதாவது குற்றச்சாட்டை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அதன் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார் அப்படி? இவர் டெல்லி சிஎம்மா காங்கிரஸ் ஆதரவோடு வரும்போதே அவருக்கு தெரியும் போலீஸ் ஃபோர்ஸ் டெல்லி கவர்மெண்ட்டுக்கு கீழே கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே தான். தெரிஞ்சே தான் வராரு. அவர் வெளியில் இருந்து போராடுறவர் ஷீலா தீட்சித்தை குற்றம் சொல்லிக்கிட்டே இருந்தார். நீங்கள் ஏன் செய்யலை? இப்போ அவர் சிஎம் ஆனவுடனே சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நோக்கி கையை காட்டுறார். அப்போ இதற்கான தீர்வு என்ன? அதை பற்றி அவர் அக்கறையே படல். இன்னைக்கு ரிப்பப்ளிக் டே வருது. ஒரு மாதத்துக்கு முன்னாலேயே சென்சிடைஸ் பண்ணிடுவாங்க. இன்றைக்கு இந்தியாவில் இண்டிபெண்டன்ஸ் டே ஆகட்டும், ரிப்பப்ளிக் டே ஆகட்டும் கொண்டாடுறது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை செஞ்சுக்கிட்டு தான் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இன்னைக்கு ரிப்பப்ளிக் டே ரிஹர்சல் வேறு இருக்குது. ஆனால் தலைநகரத்தை அண்டர் சீஜுங்கிற மாதிரி வச்சுருக்கார். மீடியாவோட அட்டென்ஷன் இவர்கள் மேலே தான். அனைத்து போலீஸ் ஃபோர்ஸும் இவங்களை சுற்றி தான் இருக்குது. அப்போ டெல்லியில் யார் ஊடுருவி இருந்தாலும் நேற்று தெரியாது. இது 10 நாள் தொடரும் அப்படிங்கிறாரு. இது என்ன மாதிரியான ஒரு பொறுப்பான கவர்னன்ஸ்? இவ்வளவு நடவடிக்கையை முதிர்ச்சியின்மைன்னு ஒரு தரப்புல சொல்றாங்க. ஆனால் பானு கோம்ஸ் இது ஒரு திட்டமிடப்பட்ட நாடகம் போன்றுதான் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. உங்களுடைய பார்வை என்ன? அதாவது அவங்க பானு கோம்ஸ் சொன்னதுல எனக்கு பெரிய மாற்று கருத்து இல்லை. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்சி என்பது வழங்கப்படும் வரை எதிர்கட்சியை விமர்சிக்கலாம், ஆட்சியில் இருந்த கட்சியை விமர்சிக்கலாம், இதெல்லாம் பண்ணலாம். ஒரு ஆட்சி கையில் கொடுக்கப்பட்ட பிறகு அவர்களுடைய அந்த மெச்சூரிட்டி லெவல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அந்த மெச்சூரிட்டின்னு நம்ம அவங்கள அப்படி சொல்லி அவங்கள தப்பிக்க விட்டுற முடியாது. ஆட்சி கையில் வந்தவுடனே அந்த பொறுப்பு என்பது என்ன என்பது பார்க்கப்பட வேண்டும். ஒரு முதலமைச்சர் பொறுப்பு, இத்தனை ஆண்டுகள் டெல்லியில் எல்லாம் நடந்ததை நம்ம பார்க்க முடியும். இத்தனை ஆண்டுகள் போலீஸ் என்பது டெல்லி அரசாங்கத்திடம் இல்லை என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. ஆனால் அங்கே சட்டம் ஒழுங்கு இல்லையா? இத்தனை ஆண்டுகள் மக்களுக்கு நன்மைகள் கொண்டு சேர்க்கப்படவில்லையா? காங்கிரஸ் கட்சி ஆட்சி புரிந்த காலமாக இருக்கட்டும், எந்த கட்சி ஆட்சி புரிந்த காலமாக இருக்கட்டும், மத்திய அரசாங்கத்தையும் சரி டெல்லி அரசாங்கத்தையும் சரி மக்களுக்கு பல நன்மைகளை கொண்டு சேர்த்துருக்கிறோம். இன்றைக்கி டெல்லியை எங்கேயும் நகர விடாமல் ஸ்தம்பிக்க வைத்து எல்லா ரயில்வே ஸ்டேஷனையும் மூட வச்சு இது மாதிரிலாம் ரொம்ப அராஜகமாக எஸ்எம்எஸ் அனார்கி, அதாவது சர்வாதிகாரம். இந்த கெஜ்ரிவாலை என்ன விமர்சிக்கிறார்கள் என்றால் சர்வாதிகார எண்ணத்தோடு செயல்படுகிறார். அந்த இடத்துல இன்னொரு யதார்த்தமா எழக்கூடிய கேள்வி, ரொம்ப சுருக்கமான பதில் எதிர்பார்க்கணும். இந்த தருணத்தில் இதுக்கு மேல போக நமக்கு நேரம் இல்லை. பல மாநில முதலமைச்சர்கள் அந்த மாநில நலன் சார்ந்து, அந்த மாநில சட்டம் ஒழுங்கு சார்ந்து கடிதங்கள் எழுதுறாங்க. அந்த கடிதங்களுக்கு பதில் இல்லைன்னு தொடர்ந்து மத்திய மாநில அரசுகளிடையே ஒரு பிரச்சனை இருக்கும்போது ஒரு முதலமைச்சரே களத்தில் இறங்கி நேரடியாக மத்திய அரசை நோக்கி போராடுவதில் என்ன தவறு இருக்க போகுது? இல்லை, அது தவறு இல்லை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் அமெரிக்கன் எம்பசி முன்னால் உட்காந்து தர்ணா நடத்தலாம். தேவயானி விஷயத்தில் எங்களுக்கு நியாயம் வேணும்னு. அதே மாதிரி மொய்லி எல்லா ஆயில் கம்பெனிஸ் முன்னாலேயும் உட்காந்து தர்ணா நடத்தலாம். தமிழ்நாடு சிஎம் தனி இடம் வேணும், காவிரி இஷ்யூவை ரெசால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கோடிக்கணக்கான அதிமுக தொண்டர்களோடு டெல்லியை ஸ்தம்பிக்க வைக்கலாம். செய்யலாமா? அப்படி அந்த மாதிரி யோசிக்க வைக்கணும். இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு சிஎம் இந்த மாதிரி தன்னுடைய ஆதரவாளர்களோடு போய் தர்ணான்னு இறங்கணும்னா என்ன கவர்னன்ஸ் நடக்கும்? அதை நம்ம யோசிக்கணுமா இல்லையா? அப்போ இதை ஆதரித்தோன்னா நம்ம அதையும் நடக்கும், அதையும் ஆதரிக்கணும். அப்படித்தான் இந்த விஷயத்தை பார்க்க. அந்த அளவில் இந்த விவாதத்தை பேசலாம். வேறொரு பகுதியில் வேறொரு விஷயத்தை பற்றி பேசுவோம். இடைவெளிக்கு பிறகு நம்ம பேசுவோம்.